ஹாய் எல்லாருக்கும். எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். டெய்லியும் நம்ம வீட்டுக்கு கிளி பழம் சாப்பிட வரும். ஸோ காலையிலே அவங்களுக்கு பழம் வச்சுருவோம். இது நேற்று சாப்பிட்ட பழம், இன்றைக்கி நம்ம காலையில் வச்ச பழம். காலையில் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை. காலையிலே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு வீட்டெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணிடுவோம். கேரளாவில் கொஞ்ச நாளாக பெருசாக மழை எதுவும் இல்லை. காலையிலேயே கொஞ்சம் வெயிலாக தான் இருந்து, சரி இன்றைக்கி எல்லா வேலையும் டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வேலையை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். காலையிலேயே மோப்பெல்லாம் போட்டு கோலத்தை அழிச்சிட்டு புது கோலத்தை போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். வீட்டுக்கு வெளியே ஒரே ஒரு ஜாதிக்காய் மரம் மட்டும்தான் இருக்குது. ஸோ காலையில் மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். காலையிலே வெயில் அடிக்கிறதுனால வாஷிங் மிஷின் எல்லாம் போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் காலையிலத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாம்பாரும் சட்னியும் தான் சட்னி எல்லாம் ரெடி பண்ணி தாளித்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் அம்மா வாசலில் கோலம் போட்டாங்க. நாங்கள் டெய்லியும் காலையில் கோலம் போடுவோம். கேரளாவில் இருக்கிறனால பெருசாக எந்த கோலம் போட மாட்டோம். சாங்கியத்துக்கு ஒரு குட்டி கோலம் காலையில் போட்டுருவோம். டெய்லி காலையில் அம்மா சூரிய நமஸ்காரம் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டே. காலையில் மீன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வங்கட மீனுன்னு கேரளாவில் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து மாற்றி வச்சுட்டேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருவோம். அம்மாவும் சூரிய நமஸ்காரம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. காலையில் இட்லி பண்ணலான்ட்டு இட்லிக்கு தான் மாவெல்லாம் ஊற்றி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம், சோம்பு 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காகத்துக்கு நாங்கள் டெய்லியும் காலையில் சாதம் வைப்போம். இஞ்சி பூண்டு அது போட்டிருக்கணும். நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி போட்டு கை விடாமல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் போடுமோ கிரேவி அதிகமாக கிடைக்கும். தேவையான மிளகாத்தூளும் போட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஆற வைங்க. மீனும் ஒரு பக்கம் வறுக்கறதுக்கு வச்சாச்சு. மீன் குழம்பு தாளிக்க சின்ன வெங்காயம் இடித்து எடுத்துக்கோங்க. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் காலையில் லேட்டாக தான் கறி கடை திறப்பாங்க. எல்லாம் பரபரப்பாக பண்ணிகிட்டு இருந்தோம். லேட் ஆகிடுச்சுன்னா ஆறுனது அரைச்சிக்கலாம். இனி தண்ணி விட்டு நல்லா மை மாற அரைச்சி எடுத்துக்கோங்க. அம்மா அவசர அவசரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சில அரைச்ச பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அது கூட புளி தண்ணி ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வீட்டில் இருக்கிற எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சூடானதும் வெந்தயம், காஞ்ச மிளகாய், இடித்து வச்ச சின்ன வெங்காயம், கருவேப்பில் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா கொதி வரணும். இனி சூடான இட்லியை இறக்கியாச்சு. நல்லா சாஃப்டாக இருந்தது. தம்பி இட்லி, சாம்பார், சட்னியை வச்சு கொடுத்தாச்சு. குழம்பு நல்லா கொதி வந்தோடனே மீன் ஆட் பண்ணிக்கலாம். 50 மினிட்ஸில் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கருவேப்பில் திருப்பி ஆட் பண்ணிக்கிட்டோம். இது நல்லா ஃப்ளேவரை கொடுக்கும். சமையல் எல்லாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி காலையில் ரொம்ப லேட் ஆனனால எல்லாருக்கும் ரொம்ப பசி ஆயிடுச்சு, டயர்ட் ஆயிடுச்சு. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பேசிகிட்டே சாப்பிட்டதுக்கப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டோம். 2 பேர் வேலை சேர்ந்து செய்யுமோ டக்குன்னு முடிஞ்சிருது. கிச்சனும் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. அம்மாவுக்கு ப்ரீவியஸ் டேஸாகவே உடம்பு ரொம்ப சரியில்லாமல் இருந்தது. ஸோ அம்மாவுக்குள்ள டேப்லெட்டும் போட்டாச்சு. அப்பா தம்பி ட்ராப் பண்ணிட்டு வருமோ எங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. கட்லெட்டு, முறுக்கு, அப்புறம் ஜிலேபி. கட்லெட்டு ஓரளவுக்கு டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. புது ஷாப்புன்ட்டு அங்கே போய் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். ஆனால் முறுக்கு சுத்தமாகவே நல்லா இல்லை. ரொம்ப சிக்கு வாடை எடுக்குது. சாப்பிட்டோடனே ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ நாங்கள் அது பிடிக்கவே இல்லை. நாங்கள் துப்பிட்டோம். அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின்லேருந்து துணியெல்லாம் எடுத்து காய போட ஆரம்பிச்சிட்டோம். 2 பேரும் சேர்ந்து காய போடுமாவே டக்குன்னு வேலையை முடிஞ்சிருச்சு. காலையில் வச்ச பழம் கிளி சாப்பிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு டே இப்படி தான் எங்களுக்கு போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.